எஸ் மக்களே, இன்றைக்கி ஷோ முடிஞ்சது. ஆக்சுவலாக எனக்கு பெருசாக என்ன சொல்கிறதே தெரில. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோபம் வருது. பட் அதை எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 4-5 வாரம் ஆச்சா ஷோ போய். அன்புக்காக நீங்கள் ரோஸ் பண்ணுங்க, சபரியை திட்டுங்க, நான் தப்புன்னெலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ திட்டி, அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அவ்வளோ அவமானப்படுத்தி பண்ணுறீங்களே. அவர் இந்த ஒரு வாரம் ஒரு தடவை டென்ஷன் ஆகி பண்ணார். அதுக்குமே நிறைய காரணங்கள் இருக்குது. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். யாராலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. வெளியில் வந்து சபரி பார்வதியை தள்ளி விட்டது தப்பு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு. இன்றைக்குமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறல. சாரி, எனக்கு தவறாக தெரியலை. அது ஏன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி விஜேஎஸ் பண்ணுறது இந்த ஒரு விஷயம் தான் இந்த வாரம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 4 வாரம் பார்வதி திவாகரும் எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்டாரா? இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரா ஏதாவது ஒரு விஷயத்தில்? இன்றைக்கி வந்த உடனே அவர் பார்வதி ஏதாவது கேள்வி கேட்டார். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அந்த அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்தார் பாருங்க, கேப்டன்சியை. அப்போ தெரிஞ்சு போச்சு அவர் வந்து பார்வதிக்கு பெரிய குடமாக தூக்கிட்டு வந்திருக்காரு. சும்புலாக தூக்கிட்டு வரல. உலகத்திலேயே பெரிய குடம் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பார்வதிக்காக அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து அவர் பார்வதி சப்போர்ட் பண்ணுறாருன்னு எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சிடக்கூடாதான். அதுக்காக முன்னாடி பார்வதி திட்டுற மாதிரி அவர் போட்ட ஒரு ட்ராமாவாக தான் எனக்கு அந்த முதல் ஹாஃப் தெரிஞ்சுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. வக்ரம்னு சொல்கிறது தப்பு அப்படின்னாரு பார்வதி கிட்ட. அவர் அதை கொஞ்சம் ஹார்ஷாகவே சொன்னார். நான் உங்களை வக்ரம் அந்த நீங்கள் ப்ரொமோவில் பார்த்தீங்களா, அந்த ஊவாவன்னு சொல்லி காமிக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதாகட்டும், வக்ரம்ங்கிறது தவறான வார்த்தைன்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அரோரா விஷயம், இந்த 2 பிளாக் இருக்கிறது இது உங்கள் புத்தி தான், இது நீங்கள் ப்ரொமோவில் பார்த்தது தான், இது உங்களோட புத்தி தான், உங்களோட இது தான் தெரியும், அதில் உங்கள் மக்கள் தான் தெரியும் அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டீசெண்டாக தான் சொன்னார். எனக்கு என்னென்னா, எனக்கு இதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் அவர் அடுத்து தூக்கில் சொம்ப பார்த்து நான் ஷாக்காகி போய் உட்காந்துருக்கேன் சீரியஸாக. ஒரு 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 ஹாஃப் வரைக்கும் பாருத்திட்டாரு. இது முடியும் போதே விக்ரம் சொன்னார், நானே போய் சொன்னேன் அந்த வார்த்தை வக்ரம் தப்புன்னு அவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறதோடு அது முடிஞ்சிருச்சு. பார்வதி வேறு எந்த தப்புமே பண்ணலையா? எனக்கு தெரியல சீரியஸா. அந்த அரோரா மேட்ரு ஒன்று, இது மட்டும்தான் அந்த இப்போ வக்ரம்னு சொல்கிறது மட்டும்தான். இந்த 4 வாரமாக அவங்க அங்கே இருக்க அத்தனை பேரையும் எவ்வளோ இரிட்டேட் பண்ணி, எவ்வளோ வார்த்தைகளை விட்டு எவ்வளோ பேசியிருப்பாங்க அத்தனை பேரையும். விஜய் சேதுபதிக்கு ஒன்றுமே தெரியலையா, இல்லை அவர் தெரிஞ்சுக்க விரும்பலையா, கொடுக்குற ஸ்கிரிப்டை கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போகிறாரா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த கேப்டன்சி டாஸ்க்கை வெளியில் ஒரு சிலர் அதை பரப்புகிறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பிஆர்ஸ் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அதாவது ஸ்போர்ட்டிவாக விளையாட வந்த பார்வதியை சபரி இடித்து தள்ளிவிட்டார். இதுதான் வந்து பார்வதி சார்பாக கொடுக்கப்படுற ப்ரோட்ரையல். இதை வந்து நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் நம்புகிறாங்க. 1 hour எபிசோட் மட்டும் பார்க்குற மக்கள். நான் முதல்ல அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். எனக்கே விஜய் சேதுபதி பேசுகிறது சுத்தமாக பிடிக்கலனா, அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் கதையே வரல. அவர் கனியை திட்டினது வரைக்கும் கரெக்ட். கனி சபரிக்கு ஃபேவரிசம் பார்த்தாங்களா? ஆமாம், கண்டிப்பாக பார்த்தாங்க. ஏன்னா முதல் தடவை அந்த கேப்டன்சி டாஸ்க் இவங்க 3 பேரும் விளையாண்டு முடிக்கும் போது இந்த மாதிரி சபரி வந்து அப்பையும் சபரி காலில் ஹோல்ட் பண்ணல. அந்த வீடியோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அது மேலே உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். சரி, தவறு, காலையோ கையிலையோ பாட்டில் மறைக்கக்கூடாது, தவறுன்றதுனால அது ரீகேம் போச்சு. அப்படி ரீகேம் போகிறதுக்கு முன்னாடி சபரி தான் ஜெயிச்சிட்டாருன்னு கனி சொல்ல ட்ரை பண்ணாங்க. கனிக்கு சபரி கேப்டன் ஆகணும்னு இருந்தது, அது தவறு. அது வரைக்கும் ஃபைன், அது வரைக்கும் தான் ஃபைன். 2வது கேம் ரீகேம் 2வது ரவுண்டு நடந்ததில்ல, அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்வதி பிளான் பண்ணி வேணும்னே சொதப்புனாங்க. எல்லா ரூல்ஸும் ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி பிக் பாஸ் அமுச்சு விட்டார். ட்ரையாங்கிளை சுற்றி ஓடுவோம், ட்ரையாங்கிள்குள்ளே வரக்கூடாது, 2 பாட்டில் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. பார்வதி வராங்க செகண்ட் கேமில், கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி விளையாடுறாங்க. 3 நிமிஷங்க மூச்சு வாங்க, அந்த பாட்டில் போக போக ஓடி எடுத்துகிட்டு வராங்க. ஏன் ஒரு ஆம்பளைக்கு டயர்டாக இருக்காதா? சபரி அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாரு, இவங்க பர்பஸ்ஃபுல்லி ஃபவுல் பண்ணுறாங்க அந்த செகண்ட் கேமை. 2 பாட்டிலை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு, ஏங்க பார்த்தீங்களா இல்லையாங்க, இது வந்துச்சா இல்லையாங்க 1 hourல? எனக்கு தெரியவே இல்லை. யாராவது கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள், இது 1 hourல வந்ததா இல்லையான்னு. எனக்கு வந்ததா இல்லையான்னு கூட தெரியல. செகண்ட் கேமை பர்பஸ்ஃபுல்லாக பார்வதி ஃபவுல் பண்ணாங்க. கனியை ஒன்றுமே கேட்கலன்றாங்களே, கனி கத்துனாங்க. எங்க அது ஃபவுலுங்க, வேங்கன்னு அவ்வளோ கத்துறாங்க. கனியோட கவனம் பார்வதி மேலே மட்டும் போனதுக்கு காரணம், இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா, நீங்கள் ஏன் பார்வதியை மட்டும் பார்த்து அந்த வார்த்தையை சொன்னீங்க ஃபவுல் பண்ணாமல் விளையாடுங்கன்னு, ஏன் மற்ற 2 பேரையும் பார்த்து சொல்லலை அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்குறாரு. பார்த்துட்டு வந்து இல்லையா, எனக்கு மரியாதையே போயிடுச்சு அந்த ஆள் மேலே. பர்பஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபவுல் பண்ணது பார்வதி. மற்றவங்களாம் தெரியாமல் ஒரு வேகத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
சொன்னால் வச்சிடுறாங்க, தெரியாமல் இப்படி எடுத்தாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க. பார்வதி 2 பாட்டில் எடுக்கக்கூடாது பார்வதி, வெய்க வெய்க வெய்கன்னு கடி தொண்டை தண்ணி வத்த கத்தியும் கேட்காம 2 பாட்டில் கையில் வச்சு அந்த கேமை பர்பஸ்ஃபுல்லாக ஃபவுல் பண்ணி ரீகேம் ஆக்குனாங்க. ஓகேவா? இதில் வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார், உங்கள் மேலே தான் தவறு, உங்களுக்காக தான் இன்னொரு கேம் போகிறேன். பிக் பாஸ் மீன் பண்ணது பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கும் எப்படி தோணுச்சுன்னா, பார்வதி வந்து தப்பு பண்ண போய் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும்னு சொல்ல வந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. பார்த்த ஆடியன்ஸ் எனக்கே அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே விளையாடுற கனிக்கும் அதான தோணி இருக்கும். முதல் தடவை ஃபவுல் போடும்போது நீங்கள் தடுக்கலையே, அப்புறம் அது ரீகேம் தானே ஆகும்னு பிக் பாஸ் சொன்ன மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. அவங்களுக்கும் அப்படி தாங்க இருந்துருக்கு. இந்த சாண்ட்ரா ஒன்று இருக்குது பாருங்க, மண்ணு அவ்வளோ அந்த டாஸ்கில் ஒரு வார்த்தை சொல்ல கேட்டால் முதல்ல பார்க்குதான். ஏமா நீ தான் வெளிலன்னு பார்த்துட்டு வந்திருக்க, உனக்கு தானே அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் கனியை விட எதாவது எப்படி எப்படி இருக்கணும்னு. அந்த பொம்பளை அங்கே டிஸ்குவாலிஃபை இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் சொல்லலை. அது மண்ணு மாதிரி நின்று தான் இருந்துச்சு. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னமோ பெருசாக யோசிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த குரூப்பிசமெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு சீன் ஓட்டிகிட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை. அது இன்றைக்கி என்னமோ பெரிய நியாய வெங்காயம் மாதிரி எழுந்து எல்லா பழியும் கனி மேலே போடுது. அவங்க குரூப்பிசம் பண்ணாங்க, அவங்க க்ரௌடில் கத்துறதை கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு 3வது தடவை அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபவுல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்வதி பண்ணது ஃபவுல்னே விஜய் சேதுபதிக்கு தெரில. என்ன இளவடா பார்த்துட்டு வந்தீங்க, ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண வரீங்க, என்ன நடந்ததுன்னு தெளிவாக கூட பார்த்துட்டு வர மாட்டிங்களா? நீங்கள் திட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, கரெக்டாக பார்த்துட்டு வந்து திட்டுங்க. அங்கே விஜய் சேதுபதி கிளியர் பிக்சரே இல்லை. விஜய் பார்வதி பிஆர் டீமில் இருந்தோ இல்லை வேறு யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு போட்ட போஸ்ட்டை பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காருங்க. இப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்கிற தப்பாக இருக்கலாம் மக்களே, அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூனால ஆதங்கம் தாங்கவே முடியல. இத்தனை நாளில் எதையுமே இவ்வளோ தூரத்துக்கு எப்படி தெரியுமா ப்ரோட்ரே பண்ணாங்க? சபரி வேணுமோ சும்மா இருந்த பார்வதியை போய் வேணும்னே பிடிச்சி இடிச்சு தள்ள மாதிரி ஒரு ப்ரோட்ரையல். புரியல எனக்கு. பார்வதி ஒன்றுமே பண்ணலையா? ஏங்க அவர் சரி ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசளவில் எத்தனை பேர் நோகடிச்சாங்க? எல்லாரையும் அசிங்கமாக பேசி எல்லாரையும் திட்டி அதையும் அவர் இன்னைக்கு தாங்க அட்ரஸ் பண்ணியிருக்காரு. 5 வாரமாக அவர் சொல்லவே இல்லை. பெரிய நியாய வெங்காயம் தானே அவர் சொல்லியிருக்கணும். அப்போ பார்வை தப்படம் தட்டியிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? இது ஒரு தடவை கூட இவர் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணதே இல்லை. பார்வதி பிரச்சனையா அப்படியே தட்டி விட்டு போயிடுவார். பார்வதி உங்களை பற்றி தெரியாதா அப்படின்ட்டு போயிடுவார். இன்னைக்கு சபரி பண்ணதை அவ்வளோ தூரத்துக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணிட்டாங்க இவங்க போய். நான் எனக்கு அதெல்லாம் சொல்லவே முடியல. எஃப்ஜே ஒன்று பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அப்போல்லாம் இவர் எங்கே தூங்கிட்டு இருந்தாரா? ஐயோ நான் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகிறேன்னே தெரியல மக்களே, சாரி எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஓகே நான் சொல்கிறேன். கேப்டன்சி டாஸ்க் 3வது தடவை இவர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, ஏன் கனி பார்வதி பார்த்து சொன்னாங்க? ஏன்னா அங்கே ஃபவுல் பண்ணது பார்வதி மட்டும்தான், பர்பஸ்ஃபுல்லாக பண்ணது. உள்ள அதாவது அந்த டாஸ்க் கரெக்டாக தான் நடந்தது. நடுவில் 4 பாட்டில் வச்சுருந்தாங்க. போய் நல்லா பாருங்கள், அந்த குறும்படத்துலேயே தெரியும். முதல்ல ஒரு பாட்டில் எடுத்து வந்து பார்வதி வச்சுட்டாங்க. அந்த நடுவில் பாட்டில் இல்லை. பாட்டிலை ஸ்க்ராட்ச் பண்ண போகும்போது ட்ரையாங்கிள்குள்ளே போகக்கூடாது. அந்த டைமில் தான் பார்வதி உள்ள காலையே வைக்கிறாங்க. இதுவே விஜய் சேதுபதிக்கு தெரியலை. என்ன ஹோஸ்ட் இவர், தயவுசெய்து விஜய் சேதுபதிக்கு வெளில போட்டிருக்கேன். நான் கமல் இவ்வளோ மோசமாக பண்ணி நான் பார்த்ததில்லை. அவர் பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க. அவர் பண்ணார் மாயாவுக்கு ஒரு சீசனில். ஆனால் இப்படி ஷோவே பார்க்காம கண்டமேனிக்கு உளருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இவருக்கு ஒன்றுமே தெரியாமல் உளர்றாரு. அப்படி ஒரு உளர்றாரு. அவர் முடிவு பண்ணிட்டு வந்துட்டார், நம்ம வந்து சபரியை கெட்டவன் காட்டணும், ஒரு குறும்படம் போட்டு மாஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வந்துட்டார் போல் இருக்கு. மாஸ் பண்ணி கிழிச்சார் அவர். போட்டு கனியா அந்த திட்டு, விக்ரம் அந்த திட்டு, அமித் அந்த திட்டு. நான் என்ன கேட்குறேன், அதே பிரச்சனை அங்கே உட்காந்துருந்தாரு. ஏன் அவரை கேட்கல? பிரச்சனையிலேருந்து வந்து தடுக்கலையே, கமருதிலேருந்து தடுக்கலை, வாட்டர்மலையிலேருந்து வந்து தடுக்கலை. விக்ரம் கிட்டே அமித்துக்கிட்டே மட்டும் அந்த கேள்வி கேட்குறாரு, ஏன் எழுந்து வந்து தடுக்கலை அப்படின்னு. ஏன்னா விக்ரம் அமித்தும் வார்த்தையை விட்டாங்களாம். ஏங்க அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் வரல உங்களுக்கு, இது 1 ஹவரில் வந்தாலும் கூட எனக்கு தெரில, இதெல்லாம் வந்ததா இல்லையானா எனக்கு சீரியஸாகவே தெரில. கனி சொல்கிறாங்க போய் ஷூ போட்டு வந்துருங்க நீங்களும் திவ்யாவும், அவர் ஷூ போட்டுட்ருக்கான்ல, அவன் காலில் மிதிப்படுதுன்னு சொல்கிறீங்கல்ல, போய் ஷூ போட்டு வாங்கன்னு 3rd கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. சத்தியமாக நடந்துச்சு. இந்த பொம்பளை வேணுன்னு அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு திமுறா பார்வதி சொல்லுச்சு. அதனால தான் அமித் கேட்டார். அந்த திருப்பி 3வது தடவை கேம் ஆடும்போது மிதிக்கிறேன்னு பார்வதி கத்துச்சுல்ல, அப்போ அமித் கேட்டார்ல ஷூ போட்டு வர வேண்டியதானேன்னு. ஏன் கேட்டார்னா, அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஏங்க அங்கே இருக்கிறதுல பைத்தியக்காரங்களா இல்லை மறந்துடுறாங்களான்னு தெரியல, பாவம் மறந்துட்டாங்க எல்லாருமே. திடீர்னு இவ்வளோ பெரிய, ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்த யாருக்குமே சபரி வேணும்னு பண்ண மாதிரியே இல்லை. என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படி இல்லைன்னா, 3வது தடவை கேம் ஆரம்பிச்சோன்னே அவங்க காலை உள்ளே வச்சுட்டாங்க. விக்ரம் டிஸ்குவாலிஃபைன்னு கத்திட்டாரு, இவங்களும் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் சொன்னதை வச்சு தான் இவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணமே வந்தது. சாண்ட்ரா வாயவே திறக்கலை. திவ்யாவையும் டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னப்போ திவ்யா ஓகேன்னு டீசெண்டாக பின்னாடி போனோம். திவ்யாவே இன்றைக்கி இவ்வளோ நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யாவுக்கும் பார்வதி மேலே காண்டு தான் இருந்துச்சு. பேருமோ நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும். பார்வதி பின்னாடி போனாங்க, இப்போ திவ்யா பின்னாடி போயிட்டாங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு சபரி பாட்டில் எடுக்க போனாங்க. சும்மா இருந்த பார்வதியை பிடிச்சி சபரி தள்ளலை, அப்படி ஒரு ப்ரோட்ரையல் கொண்டாந்துட்டாங்க இன்னைக்கு.
ஏங்க சும்மா இருந்த பார்வதி வாங்க அவர் தள்ளினார், எனக்கு புரியவே இல்லை. டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இது கனிக்கும் பார்வதி நடுவில் ஒரு ஓட்டம் நடந்துச்சு. பார்வதி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டில் எடுத்து வைக்க, கடிப்பை எடுக்க, பார்வதி பாட்டில் எடுத்துக்க, கடிப்பை எடுக்க, இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி கேம் வந்து டிஸ்குவாலிஃபை கம்ப்ளீட்டாக இவங்க டிஸ்குவாலிஃபை ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. பார்வதி கேட்கல, நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு போய் சபரியோட எடுக்க போகிறாங்க. அப்போ சபரி டிஃபெண்ட் தானே பண்ணுவார், என்ன பண்ணணும்? இப்போ விஜய் சொல்கிறத பற்றி பார்த்தா என்ன பண்ணணும்? கையை கட்டிட்டு ஒதுங்கி நின்று, பார்வதி நீங்கள் விளையாடுங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு நின்றணும். டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அவர் கையை கட்டிட்டு எவ்வளோ நேரம் தள்ளிட்டு இருந்தார் தெரியுமாங்க? அவங்க மேலே வந்து விலை கையை கட்டிட்டு தள்ளிட்டு இருந்தார். ஒரு கடத்தில் ரொம்ப மேலே வந்து உள்ள போய் தான் ஒரு கடத்தில் கெட்ட வார்த்தை பேசினாங்க பார்வதி. அவர் ஒரு தடவை தள்ளி விடும்போது, டிஃபென்ஸை தள்ளி விடும்போது கெட்ட வார்த்தை பேசினாங்க. அது பொறுக்க முடியாமல் தாங்க அவர் தூக்கி போட்டார். அதுவும் அவர் ஹார்ம் பண்ணுற மாதிரிலாம் தூக்கி போடவே இல்லை. சரி ஓகே, அதாவது அவங்க எவ்வளோ இரிட்டேட் பண்ணினாலும் சபரி அமைதியாக இருந்திருக்கணுங்கிறது அவங்க வாதம். ஏதோ ஒரு வகையில் நானும் அதை ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கோங்க. உங்களை எதிரில் இருக்கிறவங்க வந்து கொலை பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம திருப்பி குத்த முடியாது, நாய் கடிக்குதுங்கிறதுக்காக திருப்பி கடிக்க முடியாது. அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். மனுஷங்களுக்கே நம்ம வரல, உங்களை ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா நீங்கள் திருப்பி போய் நாயை கடிக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சென்ஸில் எடுத்துக்கிட்டு திருப்பி கடிச்சிருக்க கூடாதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த நியாயங்கள்லாம் எங்கே போச்சு? 2வது கேமில் பர்பஸ்ஃபுல்லாக பார்வதி ஃபவுல் பண்ணாங்கன்றது வரல. பார்வதி தான் போய் முதல்ல சபரியை வம்பிழுத்தாங்கன்றது வரல. பார்வதி சபரியை கெட்ட வார்த்தை பேசி ட்ரிகர் பண்ணாங்கன்றது வரல. 2வது கேம்லேருந்து 3வது கேமுக்கு பர்பஸ்ஃபுல்லாக ஃபவுல் பண்ணி கொண்டு வந்தது பார்வதிங்கிறது வரல. பிக் பாஸ் சொன்னாருங்கிறத இவங்க சொன்னாலும் அதை அவர் ஒத்துக்கலை. டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும்? கேமில் தப்பு பண்ணா பார்வதிக்கு சான்ஸ் கொடுத்து ரீகேம் கொடுத்துட்டே இருக்கணுமா? பார்வதி ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க இப்படி தான் பண்ணிட்டே இருப்பாங்க, ரீகேம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? சார் விஜய் சேதுபதி சார், நியாயமாக பேசுங்க சார். நம்மளதெல்லாம் அவர் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்மளதை பார்க்குறது நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் பார்ப்பீங்க. சில வீடியோஸ் ஒரு 100 வியூஸ் போகும், அவ்வளோதான் பார்க்க போகிறீங்க. நம்மளதை பார்க்குறதே ஒரு 10-15 பேர். இது போகிறதில்ல, வேறு எங்கேயும் போய் ரீச் ஆக போகிறதில்ல. எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு இது என்னோட ஆதங்கத்தை நான் வீடியோ வழியாக கொட்டிக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்று எனக்கு எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரியல. இதை நம்ம ரிவ்யூ சொல்கிறோம், நான் ரிவ்யூ உங்ககிட்ட தான் இப்போ ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான். இது தவறாக இருக்கலாங்க, எனக்கு தவறாக தெரியலைங்க, சாரி. எனக்கு தவறாகவே தெரியல. நான் பார்த்தது என்னோடய பார்வை. இது உங்கள் பார்வை மாறுபடலாம், தாராளமாக மாறுபடலாம். உங்கள் பார்வையில் சபரி பண்ணது மட்டும்தான் தவறு, பார்வதி என்ன பண்ணியிருந்தாலும் சபரி ட்ரிகராக எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது நியாயமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருந்தவங்க பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் அது தவறாக தெரியலை. கேங்கு 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 நீங்கள் அத்தனை அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. புதுசாக ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்கே, அது உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா சார்? அப்படியே நாளைக்கு அட்ரஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பேசுவீங்க? பெருசாக ஒரு 2 வார்த்தை பேசுவீங்களா? ஏன்னா நாளைக்கு எலிமினேஷன் இருக்குது, அதுவும் திவாகர் வேறு எலிமினேட்டடுன்றாங்க. அதுலேயே தான் போகும் ஷோ. நாளைக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லுவீங்களா நீங்களும் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு? இந்த குரூப் அந்த அடி அடிக்கிறீங்க. இந்த குரூப் என்னங்க பண்ணிட்டாங்க சேர்ந்துக்கிட்டு? இல்லை சும்மா போன பார்வதி பிடிச்சிட்டு வச்சு அடிச்சிட்டாங்களா? நான் லப்பப்பிட்டாங்களா? எனக்கு புரியலையே. அந்த பொம்பளை அதுவாக போய் மேலே விழுந்து கெட்ட வார்த்தை பேசிச்சு. அவர் அந்த கடுப்பில் தள்ளி விட்டார். அவர் ஷூவில் மிதிச்சப்போ நினச்சிருக்கலாம், சரி அட்லீஸ்ட் ஷூவில் மிதிச்சாவது போயிடுவா அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அவங்க போகலையா? அது ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸாக கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க. இது சும்மா அதாவது ஒரு கேமில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னு ஒரு ஜட்ஜஸ் சொன்னதுக்கப்புறமா ஒரு பிளேயரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸா? இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸிங் விளையாடுறீங்க, நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் டிஸ்குவாலிஃபைன்னு ஒரு பாக்ஸை இறக்கி விட்டுட்டாங்க. அவர் மறுபடியும் போய் அந்த பிளேயரை குத்துன்னு குத்துனா அது அந்த பிளேயர் மறுபடியும் குத்தாமல் இருக்கணும், நான் ஸ்போர்ட்டிவ்னஸாக எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி தானே எனக்கு மீன் பண்ண வந்தார் விஜய் சேதுபதி சார். ஐயோ ஏங்க இது எனக்கு தெரியலைங்க. இது ஃபயர் எத்தனை பேர் ஃபயரோட போகிறாங்க, எல்லா ரிவ்யூவர்ஸும் பாசிட்டிவாக பண்ணுறாங்களே. என்கிட்ட எதுவும் எடுத்துகிட்டு வராதுங்க. நான் ஷோ முடிஞ்சோடனே வந்து ரிவ்யூ பேசிகிட்டு இருக்கேன். யார் என்ன பேச போகிறாங்கலாம் எனக்கு தெரியல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் அழுத்தமாக சொல்கிறேன். எனக்கு அது அவ்வளோ பார்வதி அங்கே பாராட்டுறதுக்கு என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பார்வதி பாராட்டக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க கண்ணில் அடிப்பட்டதோடு 2வது தடவை எழுந்து வந்தாங்க. சத்தியமாக நான் நினச்சேன் சூப்பர் பார்வதி, செம்ம, என்னதான் இருந்தாலும் பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. நானும் நினச்சேன் அவங்க எழுந்து வந்தப்போ, சார் நான் வரேன் சார்ன்ற கண்ணில் அடிப்பட்டு 2வது தடவை எழுந்தாங்க தெரியுமா? அப்போ நானே நினச்சேன் முதல் தடவை நடந்தது ஃபவுல், எல்லாருமே தப்பு பண்ணாங்க. அதை கெமி எடுத்து சொன்னாங்க சூப்பர், அங்கே கனி பண்ணது தப்பு, சபரியை சூஸ் பண்ண ட்ரை பண்ணது தப்பு, எல்லாமே தப்பு. 2வது பார்வதி எழுதுறது செம்மையாக விளையாடுங்க சூப்பர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? விளையாண்டாங்களா ஸ்போர்ட்டிவா? இல்லை, வேணும்னே கேமை கெடுத்தாங்க. ஏங்க எனக்கு பார்வதி திட்டி எனக்கு என்னங்க ஆக போகுது? அவங்க விளையாண்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். பாவமா? இல்லைங்க, ஏன்னா அவங்க பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாங்க, அதனால் எனக்கு பாவமா இல்லை. அவங்க கேம் விளையாண்டு அவரை தள்ளியிருந்தாலும் சத்தியமாக எனக்கு பாவமாக இருந்திருக்கும். ஐயோ கேம் தானே விளையாட வராங்க, இவரையும் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு நான் கூட யோசிச்சுருந்துருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம் 8th சீசனில் முத்துக்குமார் பண்ணப்பே சொன்னோம், நம்ம ஏன் இவ்வளோ ஹார்ஷாக விளையாடணும், எண்ட் ஆஃப் த டே வெறும் கேம் தானே அப்படின்னு. ஆனால் அது கேமே இல்லை. அவங்க பர்பஸ்ஃபுல்லாக போய் அவர் கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு. காடாங்கிறது எல்லாருக்குமே அதான் தோணுச்சு. இன்றைக்கி யாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார் விஜய் சேதுபதி. இன்னைக்கு பார்வதியை விட
ஒரு படி கேவலமான கேம் விஜய் சேதுபதி விளையாண்டாருன்னு நான் சொல்கிறேன். பார்வை திட்டத்துக்கு எந்த தகுதியுமே விஜய் சேதுபதிக்கு இல்லைங்க. ஏன்னா அவர் எதையுமே பார்த்துட்டு வரல. ஒரு கேள்வி இல்லை பிரஜன் சாண்ட்ராவெல்லாம். சாண்ட்ரா சொல்கிறது சரிம்மா 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 அப்படிங்கிறாரு. சாண்ட்ரா அங்கே அவங்களும் தானங்க ஜட்ஜு, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இல்லை. அவங்க உட்காந்துக்காங்க சாண்ட்ரா சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கண்ணிக்கிட்ட. அவங்க என்ன புரியலை எனக்கு, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவங்களும் வேடிக்கை தானங்க பார்த்தாங்க. விக்ரமுக்கு திட்டு, அமித்துக்கு திட்டு, எல்லாருக்கும் திட்டு. விக்ரமே பாவம் இந்த வாரம் தான் வெளியில் வந்தார். நீங்கள் தானே சார் சொன்னீங்க கேம் விளையாட சொல்லி. பார்வதி இப்படி தானே கேம் விளையாடாங்க, அதே தானே திருப்பி விக்ரம் விளையாண்டு காமிச்சாரு. பார்வதி விளையாடும் போது விஜய் சேதுபதிக்கு இனிக்குது, விக்ரம் விளையாண்டா கசக்குதா? என்ன சார் காசு ஆகிட்டிங்களா? எனக்கு புரியல சீரியஸா. இல்லை என்ன காரணம்னு கேட்குறேன் நான். அவ்வளோ சொம்பு தூக்க வேண்டிய காரணம் என்ன வந்தது? சொம்பு இல்லை, குடம், வாட்டர் டேங்க், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அவ்வளோ தூக்கிறதுக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. ஐயோ ஆதங்கங்க, என்னால் முடியல சீரியஸாக. நான் அதனால் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறேன். எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால். அவ்வளோ எனக்கு திட்டுங்க சார், நான் வேண்டான்னு சொல்ல, நியாயமாக திட்டுங்க சார், எல்லாரையும் திட்டுங்க. அவர் பண்ணது ஃபுல்லாக, அவர் கொடுத்த ப்ரீலூடு ஃபுல்லாக நான் இனிமேல் அவங்களுக்கு சொம்பு தூக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி லைட்டாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த சொம்பு தூக்கி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் சபரி அடி. இப்போ என்ன உங்களுக்கு சபரி வந்து சேனல் ப்ராடக்ட்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது, அதுக்காக இவ்வளோ அடி இல்லையா? இது அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு தான் நீங்கள் ஷோ நடத்துறீங்க. நீங்கள் என்ன டேஷுக்கு நீங்கள் ஹோஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போடுற எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே வாந்தி எடுக்கிறதுக்கா? அதை நாங்களே எடுத்துக்க மாட்டோமா அந்த வாந்தியை? உங்களுக்குன்னு ஒரு பார்வை இல்லையா? இதையும் பார்க்க வந்து வளர்றீங்க. கேப்டன்சி டாஸ்க் பற்றி கேட்டாங்க. கேப்டன்சி டாஸ்க்கில் நான் 1-2 பாயிண்ட் ஒத்துக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு நல்லா ஆரம்பித்தார், போக டல்லாகிட்டார். உபயம், பார்வதி, திவாகர், உபயம் அது வராது. இது புதுசாக வந்திருக்கிற 3 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வேறு. அந்த 3 பேர் சங்கு புங்குன்னு வந்திருக்காங்களே, நாங்கள் நாட்டை காப்பாற்ற வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களும் காரணம். வெக்ஸ் பண்ணி விட்டாங்க அவரை 3வது நாளில். சபரி குட் புக்ஸ் இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஆமாம், எல்லாத்தையும் பெரிய நல்லவன் காமிச்சுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆமாம், ஆனால் வெளில வந்து விக்ரம் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். சபரி தப்பு தாங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதுலேருந்து விக்ரம் வெளியில் வந்தார்ல, அவர் என்ன பாராட்டினீங்களா? அவரை வச்சு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தாங்க பண்ணோம் அந்த வீட்டில்? என்ன பண்ணணும் நான் சொல்லட்டுமா? பார்வதி மாதிரி அசிங்கமாக பேசிடணும், கத்திடணும். வீக்கெண்டில் அவர் திட்டும் போது அப்படியே தலையை குடிச்சிட்டு உட்காந்துக்கணும். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்டு மறுபடியும் போய் அதையே பண்ணணும். இதை பண்ண பயங்கரமான கேம் பிளேன்னு சொல்லி அவங்க எப்போயாவது அஃபெக்ட் ஆகும்போது சூப்பர்ரா இவங்க தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை திட்டிடுவீங்க. இதுதான் அந்த வீட்டில் கேம் பிளே. கேப்டன்சி டாஸ்க்குன்னு கேட்டோன்னா எல்லாம் போட்டு குத்துறாங்க சபரியா. அவர் எவ்வளவோ விளக்கம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பாவம் எதையும் கேட்கல. உடனே பிரஜனை சாண்ட்ராவை எழுந்து பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு சார். அப்போ சபரி உள்ளே வரல சார், கமருதீன் வந்தானே உள்ளே வராரு சார். அந்த வீட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும் கமருதீன் கையை நீட்டிடுவான், பிரச்சனை யாரும் பயந்து போய் தான் சபரி உள்ளே வந்தார்னு. யாருமே விஜய் சேதுபதி யாருங்க பேசணும்? அவர் பார்வை விட மோசமாக இருக்காருங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ஏன் தெரியுமாங்க, நான் கமலை மிஸ் பண்ணுறேன். கமல் கேட்பார், பேச விடுவார், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக கேட்டுட்டு தான் தவறே சொல்லுவார். அட்லீஸ்ட் பேசிட்டோன்ற திருப்தியாக அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பொறுமையாக கேட்டுட்டு சொல்லுவார். இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறார். சபரி அவ்வளோ சொல்ல வராரு பாவம். சார் கமருதீன் எழுதிக்கும் கமருதீன் கொஞ்சம் டேமேஜ் சார், அதனால தான் உள்ளே போனேன் அப்படின்னா நீங்கள் தலை எப்பயுமே போயிருக்கணும். எனக்கு புரியலை. அவர் தலைடா அதுக்காக எல்லா சண்டையிலும் போய் மண்டை விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? தேவையான இடத்துல தானங்க பேச முடியும். அவர் தேவையான இடத்துல தான் பேசுகிறார். கமருதீன் உள்ளே வரும்போது அது இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும், அவன் கையை நீட்டிட போகிறான் அப்படிங்கிறனால இருந்து போனார். எனக்கு ஒரு தப்பும் தெரியல அந்த இடத்துல பிரஜனும் சாண்ட்ராவும் தேவையே இல்லாமல் சபரி மேலே ஒரு பழியை போட ட்ரை பண்ணாங்க. நாளைக்கு இதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்போயே சொல்லிடுறேன். நாளைக்கு இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு கேவலமான ஹோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பிரஜனும் சாண்ட்ராவும் தேவையில்லாமல் சபரி மேலே பழியை போட்டாங்க. அவன் வேணும்னே பண்ணான், அவன் வந்து வேணும்னே தான் பார்வதி கண்ணை உடச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா திவ்யா மேலே வேணும்னே பால கோவத்தில் எரிஞ்சான். அதே மாதிரி கமருதீன் வரும்போது மட்டும் போனான் உள்ளுக்குள்ளே. விக்ரமும் பார்வையை சண்டை போட்டு இருக்கும்போது போல, விக்ரம் கமருதீன் போது விக்ரம் சப்போர்ட் பண்ணிட்டு போனான். இப்படி எல்லாம் வேணும்னே சபரியை டார்கெட் பண்ணி பர்பஸில் டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக கேட்க மாட்டீங்களா சார்? ஏன் சார் கமல் சார் கூட மாயாக்கு இவ்வளோ கூஜா தூக்கலையே கேட்டாரு, நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. பிரஜனை சாண்ட்ராவையும் எதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது போல் இருக்குது விஜய் சேதுபதி. பிரஜன் சொன்னார், மடிச்சு தூக்கி பேக்கெட்டில் போட்டுக்குவேன், அடித்து ஓட விட்டுருவேன், உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு மிரட்டிலாம் கேட்டார்ல. அதெல்லாம் இவர் ஃபயர் விட்டு பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அப்பா நம்ம ஃப்ரெண்டு நம்மள மாதிரி அடுத்தவங்களை பேசோட அசிங்கமாக பேசலாம் ஜாலியாக இருந்திருப்பார். போச்சுங்க, கம்ப்ளீட்டாக மரியாதை போச்சு. எனக்கு அவர் திட்டதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் கேமை ஒழுங்காக பார்க்காம என்னமோ போய் முதல் கேம்லேயே சபரி அதெல்லாம் பண்ண மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அங்கே தாங்க பிரச்சனை. அது 3வது ரவுண்டுங்க, முதல் ரவுண்டு இல்லை, நடந்தது 3வது ரவுண்டு.
எல்லாம் வெக்ஸ் ஆகி போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க 3வது ரவுண்டில். மனசே ஆற மாட்டேங்குது எனக்கு. நீங்கள் சொல்லிட்டாவது திட்டிருக்கணும்ல. நீங்கள் 2வது கேமில் ஃபவுல் பண்ணீங்க பார்வதி, நான் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் வேணும்னு வம்புக்கு போனீங்கன்னா சொல்லியிருக்கணும்ல. பார்வதி பாவம் விக்டிம் மாதிரி ஆக்கிட்டீங்க. பாவம் தாங்க, கண்ணில் அடிபட்டு இருந்தது பாவமாக இருந்தது. அவங்க ஸ்போர்ட்டிவாக விளையாட வந்தது நல்லா இருந்தது. ஆனால் அது மட்டும் அங்கே நடக்கலை, நிறைய நடந்தது. புரியல, என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. எனக்கு இது மட்டும்தான் மண்டைக்கில் ஓடுது. இது தவிர வேறு அவர் டிஸ்கஸ் பண்ணாரான்னு கூட தெரியல. சபரி வந்து பார்வதி விட கெட்டவரா? நல்லவங்களாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறது தப்பு தான். அப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் அது தப்பு இல்லை. ஆனால் பியூராக எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் இருக்கலாமா? அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு பொங்கி எழுதுருவீங்க. ஒருத்தர் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறதுக்கு அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. சபரி மேலே இருக்கிற குறையை நானும் சொல்லியிருக்கேங்க. இவர் ஓவராக சீன் ஓட்டுறாரு, ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறாரு. நல்லா அவர் கதை சொல்லும்போது கூட நான் சொன்னேன் ஓவராக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இது இன்றைக்கி நடந்தது என்ன? அவ்வளோ ஒரு பேட் இமேஜ் அவர் மேலே செட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? கடைசியில் போய் கனி போய் பேசுகிறாங்க சாண்ட்ரா கிட்ட. ஏங்க நீங்களும் தானே தப்பு பண்ணீங்க, என்னையும் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நானும் தான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிட்டேனே அப்படின்னாங்க சாண்ட்ரா. இல்லை நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க ஒத்துக்கல, அதான் உண்மை. அவங்க என்னவோ ரொம்ப பயந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. பயப்படுற முகரக்கட்டையா அது என்னெல்லாம் பண்ணுச்சு இந்த வாரம் ஃபுல்லாக. குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பயப்படுற மூஞ்சி முகரையும் பாரு. குழந்தை வச்சுருக்குதான் பயப்படுதான். அதுக்கு ஜால்ரா வேற இவர். ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க சாண்ட்ரா அப்படின்னு. ஏன் என்னத்தை பார்த்தாரு இவர்? வாக் அவுட் பண்ணி போய் எவ்வளோ தலகன் ஆயிடுச்சு தெரியுமா சாண்ட்ராவுக்கு? கடி பேச பேச போயிட்டாங்க. எங்க எனக்கு புரியல. நாங்கள் கடியை 40 நாளாக பார்க்குறோம். சாண்ட்ரா அளவுக்கு கடி மோசம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அளவுக்கு கடி மோசம் இல்லை. குட் புக்ஸ் தாங்க இருக்க ட்ரை பண்ணாங்க. இவங்களை மாதிரி வெஞ்சன்ஸோட இன்னொருத்தவங்க மேலே கேவலமான ஒரு பழியை போட்டு அவங்களை ரெட் கார்டு வாங்கி போக வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரையல்லாம் அவங்க எடுக்கலை. சாண்ட்ரா ஃபுல்லாக ஆக்டிங்கு, நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ரா எல்லாத்துக்கும். அவங்க வாக் அவுட் பண்ணி போகிறாங்க, கடி நிற்கிறாங்க தேமேன்னு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஐயோ மக்களே, எனக்கு ஷோக்கு ஃபயர் விட்டு பார்க்குறவங்க தயவு செஞ்சு ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படியே போயிடுங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. தேங்க்யூ. நாளைக்கு வரேங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல. பை.